மகாராஷ்டிராவில் தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் ஒரு அமைச்சரின் மகனுடைய நிறுவனத்திற்கு வெறும் 300 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் உச்சமாக அதற்கான பத்திரப்பதிவு கட்டணம் கூட தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் நிலம் மட்டும் களவாடப்படவில்லை, அதற்கான பத்திரப்பதிவு செலவும் திருடப்பட்டிருக்கிறது. இது வாக்கு திருட்டின் மூலம் உருவான அரசின் நிலத்திருட்டு. இவ்வளவு திருடுகிறோம் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. அவர்கள் மீண்டும் வாக்கு திருட்டின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் மீதோ மக்களின் மீதோ தலித்துகளின் உரிமைகளின் மீதோ அவர்களுக்கு சிறிதும் அக்கறை இல்லை. மோடிஜி, உங்கள் மௌனம் பல விஷயங்களை புலப்படுத்துகிறது. நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் அரசை தாங்கி நிற்பவர்கள் தலித்துகள் மற்றும் ஏழை மக்களின் உரிமைகளுக்கு எதிரான நிலத்திருடர்கள் என்பதாலா என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.